காலை வணக்கம். இப்போ புதிதாக ஒரு சட்டம் வந்திருக்கு. சோசியல் செக்யூரிட்டி ஆக்ட் 2020. தொழிலாளர் நல சட்டங்களில் இருக்கிற பல்வேறு குறைபாடுகளை கலைந்து புதிய அமைப்பாக இப்போ இருக்கிற தற்காலத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற தொழிலாளர்கள் எப்படிலாம் வேறு வழியில் செய்கிறாங்க, அவங்களுடைய உரிமைகளை எப்படி எம்ப்ளாயர் மறிக்கிறாங்கன்றதெல்லாம் கருத்தில் கொண்டு ஏற்றப்பட்ட சட்டம் இது 2020. இதனுடைய சில சரத்துகள் 2021 2023 அமுலுக்கு வந்திருக்கு. இறுதியாக இது 21/11/2025 இந்த சட்டம் இந்தியா முழுவதும் அமுலுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. இது வழக்கறிஞர்களாகிய நீங்கள் இதை சட்டத்தை முழுவதுமாக படித்து தெரிந்து கொண்டு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, நீங்கள் செய்ய வேண்டியது இந்த சட்டத்தின் மூலமாக தெருவில் வேலை செய்கிறவங்க, என்ன ஒரு கட்டடத்தில் குறைஞ்ச நாள் வேலை செய்கிறவங்க, பதிவு இல்லாதவர்கள், இவங்களை எல்லாம் பதிவு பண்ணி அவர்களுக்கு நீங்கள் உரிமை வாங்கி கொடுக்கலாம். மெட்டர்னிட்டி லீவ் கொடுக்கலன்னா மெட்டர்னிட்டி லீவ் வாங்கிக்கலாம். மிஸ்கேரேஜுக்கு கூட கொடுக்கலாம். எப்படிலாம் கொடுக்கலாம். இந்த சட்டங்கள், இந்த மெடிக்கல் செக்யூரிட்டி கோடு என்னென்ன சட்டங்களை உள்ளடங்கியதுன்னு கேட்டால், எந்தெந்த சட்டங்களை தீர்த்தம் பண்ணப்பட்டிருக்கிறது என்று கேட்டால், தி எம்ப்ளாயீஸ் காம்பன்சேஷன் ஆக்ட், ஒர்க்ஸ்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட், எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஆக்ட், எம்ப்ளாயீஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் அண்ட் மிஸ்லேனியஸ் ப்ரொவிஷன் ஆக்ட், Employment Exchange Compulsory Notification of Vacancies Act, Maternity Benefit Act, Payment of Gratuity Act, City Workers Welfare Fund Act, Building and Other Construction Work Welfare Cess Act, Unorganized Workers Social Security Act 2008. இந்த சட்டத்தில் டெஃபினேஷன் ரொம்ப முக்கியம். டெஃபினேஷன் ரொம்ப முக்கியம். என்னன்னா, இது பாருங்கள், கேக் ஒர்க்கர்ஸ், அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர், பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துருக்காங்க. கேக் ஒர்க்கர்ஸ்ன்னா ஒரு எலக்ட்ரிஷியனை டெம்பரரியாக கூப்பிட்டு வேலை செய்ய விடுறோம். ஏன்னா ஒரு ப்ளம்பரை விட்டு வேலை செய்ய, இவங்கெல்லாம் கேக் ஒர்க்கர். பிளாட்ஃபார்ம் ஒர்க்கில் பிளாட்ஃபார்மில் வேலை செஞ்சு கொடுக்குறவங்க, செருப்பு தைக்கிறவங்க, சைக்கிளுக்கு காற்று அடிக்கிறவங்க, பஞ்சர் பார்க்குறவங்க பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ். அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ்னால் அவங்க ஒரு அமைப்பாக இல்லாமல் எங்கே வேணா வேலைக்கு போகிறது, எப்படி வேணா போகிறதெல்லாம் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் தான் இதெல்லாம். சரியா? இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, இந்த சட்டத்தில் இருக்கிற டெஃபினிஷன்ஸ். ஏஜெண்ட், ஓனர் தான் இருக்கணும். சில அவர் அந்த கம்பெனிக்கு யார் மேனேஜ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி சூப்பர்வைஸ் பண்ணுறாரோ அவரை அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு ஏஜெண்ட்டாக கருதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட் இருக்குது. அப்புறம் பில்டிங் அண்ட் அதர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் மீன்ஸு, அது என்னென்ன கட்டடம் கட்டுறது, இடிக்கிறது, தெருவை ரெடி பண்ணுறது, ரோடு போடுறது, ரயில்வேஸு, ட்ராம்வே, இது மாதிரி எல்லாமே 21(4)(b) போட்டிருக்கு. அதை கொஞ்சம் பில்டிங் ஒர்க்கர்னால் யார் ஸ்கில்டு ஒர்க்கர், செமி ஸ்கில்டு ஒர்க்கர், ஸ்கில்லே இல்லாதவங்க, மேனுவல், டெக்னிக்கல், கிளரிக்கல் ஒர்க் செய்கிறவங்க எல்லாம் பில்டிங் ஒர்க்கராக வருவாங்க. பில்டிங் ஒர்க்கர்ஸ் போர்டுன்னு ஒன்று, பல போர்டுகள் இதில் வைக்க சொல்லி. கேரியர் சென்டர் மீன்ஸ் என்ன, சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுறது. அப்புறம் பார்த்திங்கன்னா சைல்டுன்றது ஸ்டில் பார்ன் சைல்டு, வயிற்றில் இருக்கும் குழந்தையும் குழந்தையாக கருதப்பட வேண்டும் என்றது மிக அருமையான ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. காம்படண்ட் அத்தாரிட்டினா நிறைய அதிகாரிகளை ஒரு பிரிவுக்கும், இஎஸ்ஐக்கு ஒரு பிரிவு, ப்ரொவிடென்ட் ஃபண்டுக்கு ஒரு பிரிவு, ஒர்க்மேன் காம்பன்சேஷனுக்கு ஒரு பிரிவாக அதிகாரிகளை நியமிச்சிருக்காங்க. கம்ப்ளீட்டட் இயர் ஆஃப் சர்வீஸ்னால் 1 வருஷம்னு சொல்லியிருக்காங்க. கன்ஃபைன்மெண்ட்டுன்னா குழந்தையை பெறுவதற்காக தங்கி இருக்கிற கால பீரியட். அது கான்ட்ராக்ட் லேபர்னா ஓனர் ஒருத்தர் இருப்பார், அவர் ஒருத்தருக்கு கான்ட்ராக்ட் கொடுப்பார், அவர்கிட்ட வேலை செய்கிற ஒரு கான்ட்ராக்ட் லேபர். கான்ட்ராக்டர் மீன்ஸ் அவர் ஒரு சட்ட மனிதன். கான்ட்ரிபியூஷன், ஒரு எம்ப்ளாயரும் ப்ரொவிடென்ட் ஃபண்டு, இஎஸ்சிக்கெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணும். அப்புறம் பார்த்திங்கன்னா டிபெண்ட்னா யார், ஒரு மனிதருக்கு அடிபட்டுருது இல்லை இறந்து போகிறாருன்னா அவர் சார்பாக யாரெல்லாம் நட்ட ஈடு கேட்கலான்னா, விடோ, லெஜிட்டிமேட் மைனர், அடாப்டட் சன், அன்மேரிடு லெஜிட்டிமேட் ஆர் அடாப்டட் டாட்டர், விடோடு மதர். என்ன இதெல்லாம் 25 வயதுக்குள்பட்ட நிலையில் இருக்கணும். ஹோலி டிபெண்ட்டு, பார்ட்லி டிபெண்ட்டெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கிங்க, உங்களுக்கு நல்லதாகும். எம்ப்ளாயி மீன்ஸ் அப்ரெண்டிஸில் என்கேஜ் பண்ணுறவங்களும் எம்ப்ளாயி தான்.
அப்படின்னு சொல்லி. எம்ப்ளாயர்னால் யார் வேலை கொடுக்குறாங்களோ, ஃபேக்ட்ரி, ஆக்குப்பையர் ஆஃப் த ஃபேக்ட்ரி, இதெல்லாம் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. கான்ட்ராக்டர், லீகல் ரெப்ரசன்ட், டிசீஸ்டு எம்ப்ளாயர். எம்ப்ளாய்மெண்ட் இன்ஜுரின்னா அதுதான் டூரிங் த கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். இதில் இப்போ ஒருத்தர் வந்து வேலைக்கு போகிறதுக்கு கிளம்பி வரும்போது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சினாலோ, வேலையிலேருந்து திரும்பி வரும்போது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சினாலோ, ஒர்க்ஸ்மேன் காம்பன்சேஷன் டூரிங் த கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் வராதுன்னு சொன்னதை இப்போ வேறு மாதிரி நீதிமன்றங்கள் இன்டர்பிரட் பண்ணி வரும்னு சொன்னதுனால இதை அதிகாரப்பூர்வமாக சட்டப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. புரியுதா? அது வந்து வேலைக்கு போகும்போதோ வரும்போதோ அவர் வந்து அவருக்கு அடிபட்டுச்சுன்னா அது டூரிங் த கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு கருதப்படும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆக்குபேஷனல் டிசீஸ்னால் நீங்கள் செய்கிற பணியின் காரணமாக உங்களுக்கு வருகிற நோய்கள். அதாவது நீங்கள் வந்து மாவு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, இரும்பு அனல் கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, கறி கடையில் வேலை செய்கிறீங்க, அந்த தூள்கள்லாம் உங்கள் வீட்டில் போய் உங்களுக்கு நோய் வருமில்ல, அதுதான். அப்புறம் வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுன்னா இண்டஸ்ட்ரி, ட்ரேடு, பிஸ்னஸ், மேனுஃபேக்சர், ஆக்குபேஷன் எங்கெல்லாம் நடக்குதோ அதெல்லாம். மைனு, போர்ட்டு, விசினிட்டி ஆஃப் போர்ட்டு. விசினிட்டி ஆஃப் போர்ட்னா துறைமுகத்தினுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கிற பகுதிகள்னு அர்த்தம். என்ன ஃபேக்ட்ரின்னா 10க்கு மேலே இருக்கிற வேலைகள் செய்கிறவங்க, அதை கொஞ்சம் எக்ஸ்டென்சிவாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரானிக் டாட்டா ப்ராசஸிங் யூனிட்டு, அது ஃபேமிலி என்னன்னு கேட்டிங்கன்னா அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கரு, மனைவி, கல்யாணமாக இது மைனர் குழந்தை, என்ன அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர், அதெல்லாம் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கு. ரிசீவிங் எஜுகேஷன் 25 வயது வரைக்கும் 21 வயது வரைக்கும் கல்வியை கற்கும் குழந்தைகளும் வந்து ஃபேமிலியாக கருதப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேரண்ட்ஸ் டிபெண்ட்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் ஒன்று படிச்சு. ஹோம் பேஸ்டு ஒர்க்கர், அதாவது வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு அவர் வந்து வேலை செய்கிறவர். கேக் ஒர்க்கர்ன்றது who performs work or participate in a work arrangement and earns from such a outside traditional employer-employee relationship. டெம்பரரியாக வேலை செய்கிறவர், எலக்ட்ரீஷியனு, ப்ளம்பரு, கூப்பிட்ட உடனே வேலை செய்கிறார். இன்சூரன்ஸு, மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் என்னன்னு செக்ஷன் 2 சப்கிளாஸ் 42ல் சொல்லியிருக்காங்க. என்னென்னலாம் மேக்கிங், ஆல்டரிங், ரிப்பேரிங், ஆர்னமெண்டிங், ஃபினிஷிங், ஆயிலிங், வாஷிங், க்ளீனிங், பிரேக்கிங் அப், டிமாலிஷிங், ரிஃபைனிங், இதெல்லாம் சொல்லி. பம்பிங் ஆயில், வாட்டர், செவேஜ், ஜெனரேட்டிங் பவரு, இதெல்லாம் அதில் வந்து ஷிப்ஸு வெசலை வந்து ரிப்பேர் பண்ணுறது, கோல்டு சேவ் பண்ணுறது. மெட்டர்னிட்டி பெனிஃபிட் வந்து மெட்டர்னிட்டி. மெடிக்கல் ப்ராக்டிஷனர் வந்து அரசாங்கம் நோட்டிஃபை பண்ணுறவர் தான் மெடிக்கல் ப்ராக்டிஷனர்னு போட்டிருக்காங்க. மெடிக்கல் டெர்மினேஷன் ப்ரெக்னன்சி, சில காரணங்களுக்காக டெர்மினேட் பண்ணுறாங்க. அது மிஸ்கேரேஜ்னா கருக்கலைப்பு, அதுக்கும் வந்து இப்போ இது நேஷ்னல் செக்யூரிட்டி போர்டு ஒன்று அப்பாயிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆக்குபேஷனல் டிசீஸ் வந்து 3rd ஷெடியூலில் வச்சுருக்காங்க. என்ன இதெல்லாம் வந்து இந்த சட்டத்தோட ஷெடியூல் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா பெர்மனண்ட் பார்ஷியல் டிசேபிள்மெண்ட், பெர்மனண்ட் டோட்டல் டிசேபிள்மெண்ட், இதெல்லாம் வந்து ஒர்க்ஸ்மேன் காம்பன்சேஷன் ஆக்டில் இருக்கிறது இதில் மறுபடியும் ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. புரியுதா? பிளான்டேஷன், பென்ஷன் ஃபண்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர், யார் வந்து பிளாட்ஃபார்மில் இருந்துட்டு வேலை செய்கிறாங்களோ, செருப்பு தைக்கிறவர், காற்றடிக்கிறவர், அவ்வளோதான். அவங்கெல்லாம் வந்து ரயில்வேலாம் தெரியும். ரிகவரி ஆஃபீஸர்ன்றது வந்து மேபி ஆத்தரைஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் கேஸ் மேபி இந்த வேலை செய்வதற்காக ரிகவரி ஆஃபீஸர்னால் பணத்தை வாங்கி கொடுக்கறதுக்கான அதிகாரி. ரிகவரிக்கு பதிலாக இங்கே ரிகவரி ஆஃபீஸரை வந்து இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரிட்டையர்மெண்ட்ன்றது உங்களுக்கு தெரியும், சூப்பர் ஆனிவேஷன், வயது முடிந்த பிறகு. சீசனல் ஃபேக்ட்ரினா சில நேரங்களில் பெர்மனெண்ட்டாக இருக்காது, ஃபேக்ட்ரி டெம்பரரியாக இருக்கும். என்னது காட்டன் கின்னிங், ஜூட் ப்ரெஸ்ஸிங்கு, டீகாட்டேஷன் ஆஃப் கிரவுண்ட் நட்ஸு, இதுக்கெல்லாம் டெம்பரரியாக இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் அப்படி தான். செல்ஃப் எம்ப்ளாய்டு ஒர்க்கு, தனக்குத்தானே வேலை செஞ்சுக்கிறது, வேறு யாரும் அவருக்கு வேலை கிடையாது, அவரு கூட இதில் வர நோட்டிஃபை பண்ணி அவங்களுக்கும் கொடுக்கலாம். ஷாப்பு. சிக்னஸுக்கு டெஃபினேஷன் கொடுத்து என்னன்னு கேட்டால், மருத்துவம் மூலமாக அவரை வந்து வேலை செய்ய விடாமல் தடுக்க கொடுக்குற சிகிச்சை வந்து சிக்னஸ்ஸு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நிறைய போர்டு 79ல் போட்டிருக்க எத்தனை போர்டெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணணும், அதெல்லாம் என்னான்னு சொல்லியிருக்காங்க. என்ன இது வந்து வேக்கன்சி நோட்டிஃபை பண்ணணும். வேஜஸை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. வேஜஸ்னால் என்ன? பேசிக் பே, டியர்னஸ் அலவன்ஸ்,
ரீட்டைனிங் அலவன்ஸ் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகாதுன்றதை வந்து செக்ஷன் 288 சொல்லியிருக்காங்க. அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ளூட் பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணலாம். என்ன அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் கேன்சலேஷன் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், எந்த நிறுவனமாக இருந்தாலும் இந்த பணிகளை செய்கிற நிறுவனங்கள் வந்து பதிவு செய்து கொண்டு செய்யணும். அப்புறம் இது ஒரு போர்டு, சோஷியல் போர்டு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் வந்து இவ்வளோ நாட்கள் வந்து இந்த கம்யூனிஸ்ட் சங்கங்கள், இதர சங்கங்கள், எல்லா அரசியல் கட்சி சங்கங்களை வச்சுக்கிட்டு சம்பளம் வாங்குகிற இடத்துல பணத்தை பிடுங்கிக்கிட்டு அவங்களுக்கு வந்து சரியாக வேலையில் நெப்போட்டிசம் இதெல்லாம் பண்ணுறதில்ல. இதிலேருந்து விடுபடலாம். நீங்கள் தனியாக ஒரு ஆர்கனைஸ் சங்கங்கள் வைக்கலாம். அதெல்லாம் இருக்குது. இவ்வளோ அருமையான சட்டத்தை உடனடியாக அமுலுக்கு வருவதற்கான எல்லா நடவடிக்கையும் உடனே வந்து மாநில அரசுகள் செய்யணும். மத்திய அரசும் இதற்கான விதிகள், ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு பவர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னென்ன சட்டங்கள் ரிப்பீல் ஆகிடுச்சின்னு சொல்லி போட்டிருக்காங்கன்றதை நீங்கள் பார்த்துக்கணும். அது ரிப்பீல் ஆகிடுச்சின்னா அது மூலமாக எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. என்னென்ன ஆக்ட் பாருங்கள், எம்ப்ளாயீஸ் காம்பன்சேஷன் ஆக்ட், ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஆக்ட், ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆக்ட்டு, இதுதான் அந்த மதில் படிச்சுமே அதுதான். இதெல்லாம் வந்து ரிப்பீல் ஆகிருக்கு. ஆனால் இதில் ரிப்பீல் ஆகியிருந்தாலும் நடவடிக்கைகள் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கும்போது அதை இது தொடர்ந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. பார்த்து செய்யுங்க. இது சட்டம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுன்னா தொழிலாளர்களுக்காக வேலை செய்யுங்கன்னு நல்லா நீங்களும் நல்ல பேர் எடுக்கலாம். அரசியல்வாதி ஆகலாம், ஒரு எம்எல்ஏ, எம்பி ஆகலாம், நல்ல மனிதனாக வாழலாம். காலை வணக்கம், நன்றி.